என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில், உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டிச் சேராதே. விபச்சாரமும் வேசித்தனத்தையும் தூண்டுகிற ஸ்திரியின் வழிகளை விட்டு விலகி வா. தூரப்படுத்து, உன் வழிகளை அவளுக்கு தூரப்படுத்து, அவள் வீட்டின் வாசப்படியை கூட கிட்டி சேராதே என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, உன்னை பாவம் செய்ய தூண்டுகிற எந்த காரியமாக இருந்தாலும், உன் சரீரத்தை தீட்டுப்படுத்தத்தக்கதான காரியத்தை செய்கிற எந்த நபரானாலும் அவங்களெல்லாம் விட்டு தூரப்பட்டு வா என்று சொல்லி கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். ஒருவேளை முந்தின நாட்களில் நீ தெரியாமல் அவங்களோடு கூட பழகியிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து. அப்போனா அவங்க நம்பரை பிளாக் பண்ண, அவங்களோடு கூட பேசுறதை நிறுத்து. அவங்க இந்த இடத்துல போனால் இங்கே இருப்பாங்கன்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல போகக்கூடாது. எல்லா விதத்துலேயும் அவங்களோடு கூட இருக்கிற தொடர்புகளை கட் பண்ணுங்கன்னு கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுறாரு பாருங்க. இன்றைக்கு பல பேர் தங்கள் குடும்ப வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறதை, வாலிப பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை கரைபடுத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? இப்படிப்பட்ட விபச்சாரம், வேசித்தனத்தை தூண்டத்தக்கதான காரியங்களை பார்த்து அப்படிப்பட்ட நபர்களோடு கூட பழகி தங்கள் சரீரத்தை தீட்டுப்படுத்தி கொள்ளுகிற எத்தனையோ பேரை பார்க்கிறோம். அருமையான வாலிப மகனே, வாலிப மகளே, முந்தின நாட்களில் இப்படிப்பட்ட காரியத்தில் நீ சிக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடு. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட சுட்டி காட்டுகிறார். அப்படிப்பட்டவங்களை விட்டு உன் வழியை தூரப்படுத்து. அதாவது உனக்கும் அவங்களுக்கும் இடைவெளி ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். எந்த வகையிலும் அவங்களோடு கூட உன் நேரத்தை செலவழிக்காத. நான் இனிமேல் உங்கள்கிட்ட பேச மாட்டேன், அதை சொல்கிறது கூட நீங்கள் போகாதீங்க. அதை கூட நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஒரு ஃபோனில் பேசி சொல்கிறது அதெல்லாம் தேவையில்லை. பிளாக் பண்ணிவிடுங்க நம்பரை. அந்த நம்பரை அப்படியே பிளாக் பண்ணுறது மாத்திரம் இல்லை, உங்கள் நம்பரையும் மாற்றிடுங்க. எந்த வகையிலும் நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி அவங்களோடு கூட எந்த தொடர்பையும் ஏற்படுத்தாதுருங்க. இவைகள் எல்லாம் அவங்கள விட்டு நீங்கள் தூரப்படுறீங்கன்றத வெளியரங்கமாக நீங்கள் காட்டுறீங்க. அது மாத்திரம் இல்லை, வாசற்படியை கிட்டி சேராயாக. இப்படிப்பட்ட பாவ காரியங்கள் அண்டையிலே நெருங்கி போவாதே என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். மொபைலில் இந்த சைட்டில் போனால் இந்த அருவருப்பான காரியங்கள் இருக்குன்னு தெரிஞ்ச ஏன் அதுக்குள்ளே போகிறீங்க? அது வேண்டாம், அதை பிளாக் பண்ணுங்க. அப்படிப்பட்ட காரியங்களை ஷேர் பண்ணுறவங்கள பிளாக் பண்ணுங்க. இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது பாவத்திற்கு உங்கள் வாசலை நீங்கள் அடைக்கிறீர்கள். பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் சரீரத்தை கரைவிடாமல் பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கொள். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தத்தை சிநேகிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்தும். பாருங்கள், அந்த வார்த்தைக்கு செவி கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள், மென்மேலும் பரிசுத்தமடைய ஆரம்பிப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.